மகர ராசி உத்திராட நட்சத்திரம். திருமணம், வேலை, பணம் அப்படின்ற ஒரு கேள்வி காமனாவே எல்லாத்துக்குமே இருந்துட்டே இருக்கும். அப்ப நீங்க உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது நல்லா நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட வயச பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு மிட் ஏஜ்ல இந்த திருமண காரியங்கள் நடக்கும்போது நம்ம இந்த மாரி ராகு திசையில மாட்டிக்கிறோம். அப்ப ஜனன ஜாதத்துல ராகுவே திசை நடத்தார். அப்ப ராகு திசை நடத்தும்போது சில காரிய தடை தடங்களுக்கு அப்புறம் தான் நமக்கு திருமணம் நடக்கும். இது ஒரு கூற்று இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம நினைச்ச மாரி பிக்ஸ்டா தொடராத ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துகிட்டே இருப்பாரு. அதே உங்களுக்கு இந்த ராசிக்கு அடுத்த மாசம் குரு அதிசார வக்ர பயிற்சி நடக்கிறது. உங்க ராசிய 7ஆம் பார்வையா குரு பார்க்கும்போது, திருமண மாலையை இவர் ஏற்படுத்துவார். அப்ப உங்களுக்கு அடுத்த மாசம் 9ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 9லிருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் திருமண மாலை பூக்க தான் செய்யுது. அப்ப நீங்க உங்களுக்கு வரன் ரெடியா இருக்குது அப்படின்னா, நீங்க தாராளமா திருமணம் பண்றதுக்குரிய விஷயத்த தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி நீங்க இல்ல இந்த வருஷம் ரொம்ப கஷ்டண்ணே, ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்ற ஒரு கூற்று இருந்துச்சுன்னா, அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்கு மேல பியூரா 1 வருஷத்துக்கு குருவோட பார்வையில் ராசி இருக்கும். அப்போ உங்களுக்கு சோ சாலிடா திருமண மாலையை இவர் ஏற்படுத்துவார். அப்ப இன்னையிலிருந்து வரன் பாருங்க. நல்ல ஒரு வரன் வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஜனன ஜாதகத்துல தோஷம் பெற்றிருந்தாலும், உங்களுக்கு ராகு தசை ஓடுனாலும் இந்த குரு பார்வையில் திருமணம் நடப்பதற்குரிய வாய்ப்புகளை அதீதம் உண்டு பண்ணுவார். இந்த வருஷத்த கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்கு மேல. 2வது உங்களுக்கு வேலை. வேலை அப்படின்னு வரும்போது இன்னைக்கு ஸ்டில் உங்களோட தொழில் ஸ்தானத்த குரு 5ஆம் பார்வைய பார்க்கறனால ஸ்டில் இன்னும் வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு வேற உங்களுக்கு சுக்கிரன் பயிற்சி. அப்ப சுக்கிரன் பயிற்சியாகி உங்களோட ராசி 7ஆம் பார்வைய பார்க்கும்போது, அவரும் அடுத்த மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் சில வாய்ப்புகளை உண்டு பண்ணுவார். அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அப்ப தொடர்ந்து முயற்சிகள் பண்ணுங்க. கண்டிப்பா வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சிருச்சுன்னா, நமக்கு பணம், சம்பளம் அது மாரி ரெகுலரா இன்கம் பேசஸ் வரும். அப்படியே நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். மிஸ் பண்ணிறாதீங்க இந்த வாய்ப்ப. சரிங்களா?